ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் நடக்கின்ற பாதையிலே உங்கள் கால் கல்லின் மீது மோதாதபடிக்கு கடவுள் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை காக்கிறார். அந்த கடவுள் தொடர்ந்து உங்களை வழிநடத்த உங்களுக்காக இருக்கிறேன். இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயர் திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அவர் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி, உலகில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆளுவதற்காக ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் படைப்புகள் அனைத்தும் மனிதனுக்கு கீழ்ப்படிந்து விட்டதா என்ற கேள்வி எழுப்புகிறார். இல்லை என்று அவரை பதில் கூறுகிறார். ஏன், எதற்காக என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு அவர் கூறுவது, மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையால் கடவுள் படைத்த எதுவும் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் கடவுளே அடிமை கோலம் கொண்டு நமக்காக வந்து தம்மை மனிதனாக கீழ்ப்படிந்து, தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தமது உயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுள் நமக்காக படைத்தவை அனைத்தின் மீதும் நாம் செலுத்துகின்ற அதிகாரமும் நாம் செலுத்துகின்ற உரிமைகளையும் நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்கிறோம் என்பதில் இல்லை. நாம் எவ்வாறு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்படித்தான் நமக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்கு கீழ்ப்படியும் என்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே அவர் போதித்த பொழுது அவருடைய போதனையானது மறைநூலறிஞனுடைய போதனை போல அல்ல, மாறாக அதிகாரம் நிறைந்த ஒரு போதனையாக இருந்தது. ஏனென்றால் அவர் வேகமாக பேசவில்லை, திட்டி பேசவில்லை. ஆனால் எதை குறித்து அவர்கள் அதிகாரம் மிக்க போதனையாக இருந்தது என்று சொன்னார்கள் என்றால், அங்கே தீயாவி பிடித்திருந்த ஒருவர், நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று கேட்ட பொழுது, வாயை மூடு, அவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு சொன்ன அந்த நிகழ்வை தான் இங்கே மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருப்போமானால், கடவுளுக்கு கீழ்ப்படிவோமானால், நமக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்கு கீழ்ப்படியும். அந்த செய்தியா நாங்கள் சொல்லுகிறார். இயற்கையும் விலங்குகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் கடவுள் நமக்காக படைத்தவை. இவை அனைத்தையும் படைத்து விட்டு மனிதனை படைத்து இவை அனைத்தையும் ஆண்டு வழிநடத்து, உலகை பழுக பெருக செய் என்று ஏவாளை ஆண்டவர் படைத்து கொடுத்தார். இப்படி இவை அனைத்தையும் படைத்து கொடுத்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற போது இவை எப்படி கீழ்ப்படியும் என்ற கேள்விக்கு நமத்தில் எழுகிறது அல்லவா? அதற்கு தான் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவோமானால் கடவுள் நமக்கு உரியவற்றை அனைத்தையும் 2 மடங்காக கொடுப்பார். இன்றைய நாளிலே திருச்சபையானது புனிதரான தேவ சகாயம் அவருடைய நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மறைசாட்சி, கடவுளுக்காக இறந்தவர் நீலகண்டன் என்கின்ற அவர் 1745 திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பெயரை தேவ சகாயம் என்று மாற்றிக்கொண்டார். அவரோடு இணைந்து அவருடைய மனைவியும் தன்னுடைய பெயரை ஞானப்பு என்று மாற்றிக்கொண்டார். திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்தே கடவுளுக்கு மிகவும் உகந்தவராக இருந்தார். ஏனென்றால் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னதாகவே அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே தொடர்ந்து துன்பங்களும் துயரங்களும் அவரை சூழ்ந்திருக்கின்றன. வேதனை மிகுதியால் தாங்க முடியாமல் அவர் அவருடைய பணி செய்த இந்த படை தளபதியிடம் சென்று பேசியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரிடம் பேசுகின்ற பொழுது அவர் அவரிடம் உதாரணமாக சொல்லி இருக்கிறார். விவிலியத்திலே யோபு என்கின்ற ஒரு கதை மாந்தர் இருந்தார். அந்த யோபு கடவுளுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த யோபுவை சாத்தான் கடவுளிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்த முடியுமோ, துயரப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, கஷ்டப்படுத்த முடியுமோ செய்தான். ஆனால் அவன் கடவுளை விட்டு பிரியவே இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை என்று சொன்ன பொழுது இந்த நிகழ்வை அவர் ஏற்றுக்கொண்டார். யோபுவனுடைய கஷ்டத்தை விட நம் கஷ்டம், நம் கவலை பெரிதல்ல என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் ஆவல் மிகுதியால் மீண்டுமாக
நான் விவிலியத்தை முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்ட பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் விவிலியத்தை பற்றியும் அவர் கூறியிருக்கிறார். இவற்றை அனைத்தையும் கேட்டு அறிந்தவர் நம் ஆண்டவருடைய பாடுகளையும் நம் ஆண்டவர் நமக்காக செய்த தியாகங்களையும் கேட்டவர். அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் 1745 திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் சென்ற இடமெல்லாம் தான் அறிந்து கொண்ட, தான் தெரிந்து கொண்ட இயேசுவை அறிவிக்கிறார். மக்களும் அவரிடம் நன்றாக பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். கிறிஸ்துவம் மலர்கிறது. கிறிஸ்துவம் அவர் செல்கின்ற இடமெல்லாம் கிறிஸ்துவம் மலர்கிறது. இதை தெரிந்த சில அவரோடு இருந்த நண்பர்கள், அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் திருவிதாங்கூர் மன்னரிடம் சென்று இவரை பற்றி சொல்ல, அவர் இவரை ஊர் மக்களை பார்த்து பயப்படும் வண்ணம் இவருக்கு ஏதாவது செய்யுங்கள் என்றது சொன்ன உடனே எருக்க மாலையை அவர் கட்டி கழுதையிலே ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்கிறார். ஆனால் செல்லுகின்ற பொழுதும், அப்படி அழைத்து சென்ற பொழுதும் கடவுளுடைய வார்த்தை அறிவித்தார். மீண்டுமாக கடவுளை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. அதனால் சூழ்ச்சியில் அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். காரல்வாய் மொழியில் அருகில் உள்ள காற்றாடி மலையிலே நம் புனித தேவசகாயம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பொழுது அவர் கொல்வதற்கு முன்பதாக அங்கே அவர் ஆண்டவரை பார்த்து பேசியது இதுதான்: ஆண்டவரே, என்னுடைய உயிரை உங்களுடைய கையிலே ஒப்படைக்கிறேன். உங்களை நான் சந்திப்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். இது வருகிறேன் என்று அவர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இறைவனை ஏற்றுக்கொண்டார், இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார், திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார். அப்படிப்பட்ட அந்த புனிதரை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைத்து பார்ப்போம். நம் கடவுளை நாம் எத்தகைய முறையில் அறிவித்திருக்கிறோம், நம் கடவுளுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் சீடராக இருக்க விரும்பினால் சிலுவைகளை சுமந்து நீங்கள் வர வேண்டும். எனக்காக நீங்கள் உயிரை துறக்க வேண்டும். அப்படி நீங்கள் துறந்தால்தான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என சொல்ல தகுதியுடையவர்கள் என்று. நம் புனிதர் கொண்டாடுகின்ற என்ற புனித தேவ சகாயம் கடவுளுக்காக இன்னுயிரையும் துறந்தார். நாமும் கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற ஆணவம், அகந்தை, பொய், பகைமை, சாதியம், ஏற்றத்தாழ்வு இவை அனைத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக்குவோம். அதுவே நாம் இறப்பதற்கு சமம்தான். ஏனென்றால் சிலருக்கு ஆணவம் என்பதுதான் வாழ்விலே மிக முக்கியம். சிலருக்கு சாதியம் என்பதுதான் வாழ்விலே மிக முக்கியம். சிலருக்கு மற்றவரோடு கொள்கின்ற பகைமை என்பதுதான் வாழ்விலே முக்கியம். நான் சாகின்ற வரை அவரிடம் பேச மாட்டேன் என்கின்ற சத்தியம் செய்வதெல்லாம் நம் மத்தியில் இருக்கிறார். ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்டுக்கொள்வது, உலகிலே பிறந்த அத்துணை மானிடர்களும் கடவுளுக்குரியவர்கள், கடவுளுடைய சாயல், அவருடைய தூய் ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கிறார். தூய் ஆவியானவரை பழித்தறிப்பவனுக்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது. சொந்த சகோதர சகோதரியை முட்டாளே என்பவன் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவான். இவையெல்லாம் நம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள். அதனால் முடிந்தவரை கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாகவே வாழ்வோம். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்குண்டான ஆசிரியை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமைகின்ற இறைவன் இயேசு என்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.